சிம்பிளஸ்ட் டொமேட்டோ பப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 8 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம், 4 தக்காளியை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு டர்மரிக், பெருங்காயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகமும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ மத்தல கடையிறக்கு முன்னவே சால்ட், குழம்புக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துட்டு கடையிறப்பவே தக்காளி பருப்பு நல்லா கரைஞ்சிரும். சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோ. அந்த தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள இங்க தாளிப்பு கொடுத்துக்கலாம். சூடான எண்ணெயில கடுகு, காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு தட்டி போட்டு 4 சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் குழம்புல சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி விட்டு எடுத்தா சூப்பரான டேஸ்டியான டொமேட்டோ பப்பு ரெடி. ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.